இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது செமி ஆட்டோமேட்டிக் வாட்டர் பாட்டில் ஃபில்லிங் மிஷினு. ஃபஸ்ட்டு நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் க்ளீனிங் பர்பஸ் நடக்குது. க்ளீனிங் ஒர்க்கு. அந்த மேலே வந்து அப்படியே கவுத்திட்டு அந்த இது ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகி அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இதாகி அப்புறம் க்ளீனிங் பர்பஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு இது போனீங்கன்னா அது ஃபில்லிங் பர்பஸ் முடியுது. அது உள்ள ஃபுல்லாக வாட்ரு கேன் வந்து ஃபில் ஆகும். ஃபில் ஆகிட்டு 3வது வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலேருந்து கேப்பு போடுவாங்க, மூடி போடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த மூடி வர்றது தெரியும். பச்சை கலரில் வந்து அந்த மூடி வந்துக்கிட்டு இருக்குது. அது அப்படியே ஃபில் ஆகும். ஃபில் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கன்வேயருக்கு போயிடும். இதுதான் அந்த கன்வேயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேபிளிங் அப்புறம் வந்து பேக்கிங் ப்ராசஸ் இதில் நடக்கும். ஃபஸ்ட்டு லேபிள் ஒட்டி அதில் டேட்டெல்லாம் ஒட்டி அந்த பேக்கிங் ப்ராசஸ் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் மாதிரி தான் செட்டப் இருக்கும். இது உள்ளேயும் போய்க்கலாம், வெளிலையும் போய்க்கலாம். ஏன் ரூம் மாதிரினா அது ஒரு ஹீட் மெயின்டைன் பண்ணி அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த என்வாயன்மெண்ட் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூம் செட்டப் இருக்கும். அது உள்ளேயும் போய்க்கலாம். நீங்கள் அந்த செட்டப்பில் இருந்து தான் நீங்கள் இது பண்ணணும். இப்போ வந்து இதில் பாட்டில் வந்து இது அப்படியே இந்த கன்வேயரில் வைக்கிறாங்க. இந்த பாட்டில் கன்வேயரில் வைக்கும்போது அப்படியே வந்து இதில் போய்கிட்டே இருக்கும். உள்ளே போயிட்டு தான் ஃபஸ்ட்டு க்ளீனிங் பர்பஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து நடக்குது. அந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பாட்டில் இதாகும்போதே தண்ணி உள்ளே ஃபோர்ஸாக அடித்து க்ளீனிங் ஆகும். ஃபுல் க்ளீனிங் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த இது வந்து நம்ம வாட்டர் பாட்டிலு இங்கிட்டு மேனுவல் வைக்கப்போ தான் செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறோம். இப்போ அந்த க்ளீனிங் பர்பஸ் உள்ளே பார்த்தாலே தெரியும். அந்த உள்ளே தண்ணி போயிட்டு வர்றது தெரியுது பாருங்கள் அவங்களுக்கு. அந்த தண்ணி உள்ளே போயிட்டு வந்து அப்படியே க்ளீனிங் பர்பஸ் நடக்கும். அப்புறம் அப்படியே இது பண்ணி அந்த ஃபில்லிங் ஆகும். ஃபில்லிங் ஆகிட்டு இப்போ அந்த வேலைகள் நடக்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபீடிங் சேம்பர் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீடிங்னால் உள்ளே போடுறது. உள்ளே ஃபீடிங் சேம்பர் உள்ளே போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 பாட்டில் வந்து இதில் லோட் பண்ணுறாங்க. 20 பாட்டில் லோட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு ரொட்டேஷனில் 20 பாட்டில் அந்த க்ளீன் ஆகி அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது போய்கிட்டே இருக்கும். இதில் ஃபில் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது வந்து ஃபில் ஆகும். இது ஃபில் ஆகுறது. அந்த ஃபில்லிங் பர்பஸ் தெரியும் உங்களுக்கு. ஆர்ஓ வாட்டர் வந்து நீட்டாக இது பண்ணி ஸ்டோரேஜ் ஆகி ஃபில்லிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் ஃபுல்லாக ஃபில் ஆகி நெக்ஸ்ட்டு இதுக்கு போகும். ஃபில்லிங் பர்பஸ் நடக்கிறது நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. ஃபில் ஆகிட்டு இது வந்து கேப்பிங். பாட்டிலுக்கு வந்து கேப் போடுவாங்க. இந்த இதில் தான் கேப்பிங் ஆகுது. பாட்டில் வந்து ஃபில்லிங். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து கைப்படாமல் படுறதுக்காக தான் இது பண்ணுறோம். அந்த கேப்பிங் வேலை நடக்குது. கேப்பிங் கூட மனுஷங்க வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக அது இந்த ரூம் செட்டப் இருக்கிறதுனா ஒரு விதமான என்வாயன்மெண்ட்டு அது வந்து இதாகும். அப்படி ஆகும்போது தான் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கேன் வந்து இப்போ கன்வேயரில் வந்துருச்சு. அங்கே வந்து லேபிளிங்கு அப்புறம் பேக்கிங் வேலை நீட்டாக நடக்கும். இந்த கன்வேயருக்கு வந்துருச்சுங்களா, அப்புறம் பேக்கிங் அதெல்லாம் நடக்கும். இது அந்த சைட்லேருந்து காட்டுறோம், இது இந்த சைட்லேருந்து காட்டுறோம். இந்த ஒர்க் ப்ராசஸ் நீங்கள் மூடி பாட்டில் டிசைனு இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரி மாட்டிக்கலாம். ஆனால் பாட்டிலில் வந்து அந்த நெக்கும் மேலே இருக்க இதுவும் வந்து அந்த சைஸ் தான் இருக்கணும். இது வந்து ஒரு ஒரு விதமான ரூல்ஸு. ஆனால் கீழே இருக்க சைஸ் எல்லாம் நீங்கள் என்ன மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். அந்த கேப் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, கேப்பும் ஃபீட் பண்ணிடுவாங்க. கேப் ஃபீட் பண்ணிவிட்டு கீழே வந்து இதாகிட்டு அந்த இது வந்து நமக்கு பாட்டிலிங் இதாகும். நீங்கள் போகலாட்டியே சும்மா ஓடும். அதனால் அது ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணால் தான் ஒவ்வொன்றும் ரூம் சேம்பர் மாதிரி பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அந்த கிளியராக வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொற்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு மிஷின்ஸு. இதே நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணாலும் அமைச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு இது போதுன்னா ஒரு இது அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இடம் இருந்தால் ஒன்றா அடுத்தடுத்து கொண்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ஓ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்னதுலேருந்து வாங்க. அப்போ நிறையா விடயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போக போக தொழிலில் வந்து பெருசாகிடலாம்.